ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மத்தியானம் ஷார்ட்ஸில் பார்த்துருந்துருப்பீங்க. முருங்கைக்கீரை தக்காளி தொக்கு சாதம் தான். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இதுக்கு எண்ணெய் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டாச்சு. இந்த பக்கம் நான் வரமிளகா 2 கிள்ளி போட்டிருக்கேன். அதாவது வெங்காயம் வரமிளகா வெள்ளைப்பூடு எல்லாம் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். இப்போ கடுகு பொரிஞ்சோடனே நமக்கு தேவையான அளவு உளுந்தம்பருப்பு, நமக்கு தேவையான அளவு, இப்போ எனக்கு தேவையான அளவு நான் போட்டுட்டேன். எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லைனா வெறும் வெங்காயத்தை மட்டும் வதக்கிக்கோங்க. இந்த கீரை வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம டெய்லர் நான் துணி கொடுப்பேன். அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு வயசான அம்மா ஒரு மரம், அந்த முருங்கை மரம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பயுமே ஜாஸ்தி வாங்கினதில்லை. இங்கே பாருங்கள், இந்த முருங்கைக்கீரையில் அவ்வளோ பூ இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் முன்னாடி பூவெல்லாம் வாங்கவே மாட்டேன். இந்த முருங்கைப்பூ, வேப்பம்பூ இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு எனக்கு அது ஒரு இதாகவே இருக்கும். அது என்னென்னு நான் அடுத்து நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், அப்படியே மொட்டு மொட்டாக வந்திருந்தது. இந்த கீரையை நான் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அந்த கீரை கேட்டிருந்தேன், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தேன். இது நல்லா 3 தடவை அலசி நல்ல தண்ணி ஊற்றி எப்பயும் போல் லாஸ்ட்டாக நல்ல தண்ணி ஊற்றி அலம்பி நம்ம போட்டுக்குவோம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்தேன் அந்த பாட்டி மாட்டை. அவங்க ஒரு நாளை கழிச்சு கொடுத்தா அடுத்து ஏகாதசி, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இதெல்லாம் வந்தது. சரி, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வாக்கில் கொடுத்து விடுங்கம்மா அப்படின்னு. அப்புறம் அவங்க கொடுத்து விடலை. ஏன்னா அந்த டெய்லர் அவங்க வரல. அவங்க வீடு டெய்லர் கடைக்கு பக்கத்தில் தான். அப்புறம் நேற்றுக்கு என்ன பண்ணேன், நான் ஜெப்டோவில் அது நல்லா வதக்கி விட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். க்ளோஸ் பண்ணி வதக்கி விட்டுக்குவோம். ஜெப்டோவில் நான் போட்டு முருங்கைக்கீரை சில காய்கறிகள் எல்லாம் வேண்டியது இருந்துச்சு. சரின்ட்டு நான் போன வாரம் மார்க்கெட் போல், அதனால் நான் அப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் டெய்லருக்கான அந்த பொண்ணு வந்து நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தான். அவங்க கீரை கொடுத்தாங்க, பாட்டிமா கொடுத்தாங்கன்னு 2 கீரை ஆகி போயிடுச்சு. சரி, ஓகே, நம்ம ஜெப்டோவில் வாங்கினது ஒரு வாரம் நாளும் அப்படியே இருக்கும். இவங்க நேற்று காலையிலே பறிச்சுட்டாங்க. எனக்கு ஏதோ ஒரு கொப்பு மாதிரியே ஒடிச்சிட்டாங்க போல். பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் கொடுத்துட்டு அவங்கெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு எனக்கும் கொடுத்து விட்டாங்க. நான் 10 ரூபா கொடுத்துட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாவம் வயசானவங்க, எந்த பொருளுமே நம்ம காசு கொடுக்காம அவங்க ஃப்ரீயாக கொடுத்தாலுமே எனக்கு அது வாங்குறதுக்கு, அதாவது யார் கொடுத்தா வாங்கணுன்றதுக்கு, இப்போ நல்லா இருக்கும்போது அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வாங்கிக்கலாம் பிரியப்பட்டு. இவங்க வயசானவங்க, அதனால் ரூபா கொடுத்துட்டு தான் வந்தேன். இங்கே பாருங்கள், இந்த கை உங்களுக்கு இந்த பள்ளம் தெரியுதா என்னன்னு தெரியலை. இந்த கை தான், இடது கை தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் கை வலி, பேக் பெயின் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா எப்போ பார்த்தாலும். அது உங்ககிட்ட நான் சொல்லணும்ல, இதை காமிக்கலேன்னு நினைக்கிறேன். இது எனக்கு தையல் போட்டது நான் வச்சுருக்கேன் ஃபோட்டோ. நான் அதை ஒரு நாள் நான் காமிக்கிறேன், எப்படி நான் விழுந்தேன், எப்படி நான் இப்போ வரையும் அதுக்கு வேதனை அனுபவிச்சுட்ருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல எனக்கு அந்த சதையே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அந்த லைட்டாக அந்த 2 பக்கமே எனக்கு பள்ளம் விழுந்திருக்கும். இது ஒரு பெரிய கதை ஃப்ரெண்ட்ஸ். நான் கீழே விழுந்தோம், ஆஸ்பத்திரிக்கு போனோன்னு வந்தோன்னு இல்லாமல் 3 வருஷமாக இந்த கை வலி வேதனை பட்டுட்ருக்கேன். இன்னும் என்னோடய லைஃப் லாங் பூரா அந்த கை வலி எனக்கு இருக்க தான் செய்யும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒன்லி எக்ஸசைஸ், ஃபிசியோ தான் பண்ணணும் அப்படின்னு இருக்காரு. ஒரு மனுஷருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் நமக்கு அது வெறுத்து போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடம்பாகவே இருந்தாலும் நல்லா இருக்கணும் தான், நம்ம நல்லா அந்த கை வலி இல்லாமல் இருக்கணும் தான் நினைப்பாங்க. ஆனால் அடுத்தடுத்து நம்ம போய் ஃபிசியோ பண்ணுறது, போனால் எக்ஸ்ரே எடுக்கிறது, அவங்க டாக்டர் அதான் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கே தெரியும் இல்லையா, நம்ம உடம்புல என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்குது, இது எப்படிலாம் வேலை செய்யும் அப்படின்னு. இப்போ அதை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நான் என்னோடய உடல் இருக்குது, எனக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா, அது எனக்கு ப்ரெஷர் கூடுதா குறையுதா. இப்போ நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டோம். இப்போ இதுக்கு உப்பும் போட்டாச்சு. இப்போ நமக்கு தெரியும் இது சாப்பிட்டா நமக்கு ஒத்துக்காது அப்படின்றது நமக்கு தெரியல. அந்த மாதிரி தான் எனக்கு இந்த கைவலி, பேக் பெயின்லாம். இதுக்கு 2 ஜீரகம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி எனக்கு இந்த கைவலி வயசானவங்க சொல்லுவாங்க, இவளுக்கு இது ஒச்சம் அப்படிம்பாங்க, இந்த பொண்ணுக்கு ஒச்சம் அப்படிம்பாங்க. ஒச்சம்னா அது நமக்கு தீராத ஒரு வியாதி மாதிரி. அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு கைவலி. இது என்னோடய லைஃப் லாங் அப்புறம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதுக்கு நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். இதுக்கு ஒயிட் சுகர் தான் போடுறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் க்ளீனிங் வேலை போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எந்த பொருளும் எடுத்து எங்கெங்கே வச்சு எல்லாம் புடவையை போட்டு பொத்தி அலம்பி, அதாவது பாத்திரம், அலம்பின பாத்திரம், அப்புறம் நம்ம அலம்பி வச்ச ஜாமான் எல்லாத்தையும் ஒரு பெட்ரூமில் போட்டு எல்லாம் துணி ஃபுல்லாக மேலே போட்டு போற்றி வச்சுருக்கேன். அதாவது தேய்ச்ச பாத்திரம் எல்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு வேலையாக நடந்துகிட்ருக்கு. இங்கே பாருங்கள், இப்போ சூப்பராக முருங்கைக்கீரை ரெடி ஆகிடுச்சு. அந்த மாதிரி இந்த கை என்ன ப்ராப்ளம், எப்படி ஆச்சு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஒரு நாள் வீடியோவில் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது வீடியோக்காகவோ இல்லை இது கண்டென்ட்டுக்காகவோ இல்லை,
நம்ம பட்டதை அடுத்து உள்ளவங்க அடுத்து வர்றவங்க இந்த மாதிரி நம்ம கீழே விழுந்து நம்ம எவ்வளோலாம் இதை சந்திச்சிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுன்னு கூட வச்சுக்கலாமே. இப்போ இந்த பக்கம் நான் எண்ணெய் விட்டுட்டேன் தக்காளி தொக்குக்கு தான். அந்த பக்கம் நான் சாதமும் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 கடுகு 2 ஜீரகம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு அதுதான் தக்காளி தொக்கு. நான் இப்போ இந்த விரத நாட்கள் அந்த மாதிரிலாம் முருங்கைக்கீரை சேர்க்க மாட்டேன். முருங்கைக்கீரை கூட சேர்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். விரத நாட்களில் மேக்ஸிமம் சேர்க்க மாட்டேன். வெங்காயம் பூண்டும் சேர்க்க மாட்டேன். இன்றைக்கி புதன்கிழமையாக இருக்குது அப்படின்னு சமைச்சு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் பௌர்ணமின்னா ஞாபகமே வந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் நம்ம முருங்கைக்கீரைக்கு பொடிச்சது சரி வேஸ்ட்டாக போய்டும் அந்த தேங்காய் இருந்தால் அதுக்கு 2 வரமிளகா பொரிக்கடலை இதெல்லாம் போட்டு நம்ம துவையல் அரைச்சிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு 6-7 தக்காளி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து அந்த மாதிரி ஆகிடும். அது நம்ம வாங்கிட்டு வந்த வரம் பேக் பெயினுக்கு அதுக்கும் ஒரு கதை இருக்குது. கதைனா கதைன்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. அதுக்கு ஒரு எப்படினாலும் அந்த மாதிரி தானே வரும். என்னுடைய வேதனைகள் அந்த வலி எப்படி வந்ததுன்ற வேதனைகளாக கூட வச்சுக்கலாம். இதை 2மே நான் ஒவ்வொரு நாள் சொல்கிறேன் உங்ககிட்ட. ஏன்னா அடுத்து ஒரு எச்சரிக்கை தான் இது வந்து. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அப்படிங்கிறனால தான் அதை நான் உங்கள்கிட்ட சொல்லுவோன்ட்டு இந்த கையை காமிச்சேன். அடிக்கடி கைவலி வரும் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் என்னால் ரொம்ப தூக்க முடியாது. ஆனாலும் நம்ம இருக்கிற வரையும் நம்மளுடைய வேலைகளையும் அது என்ன சொல்கிறது நம்ம ஆக்டிவாகவும் இருக்கணும்னு நான் நினைக்கிற ஒரு ஆள் தான் நான். இப்போ இது நல்லா வதக்கி விடும்போது மஞ்சள் பொடியும் மிளகாய் பொடி அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது இப்படி ஆனால் கீரைகளில் வந்து முருங்கைக்கீரை ரொம்ப சத்தானது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் முருங்கைக்கீரையோட பூ நான் எடுத்துக்க மாட்டேன். பூ வந்து வதக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. கீரையிலே பொதுவாக பூ இருந்தால் நான் தூர போட்டுருவேன். அதுக்கு ஒரு இது இருக்குது, காரணம் இருக்குது. காரணம்னே சொல்லிக்கலாம். காரணம் இருக்குது. இதுக்கு உப்பு போட்டு நம்ம கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி ஊற்றி வதக்கிக்கலாம். ஒரு தடவை நான் வேப்பம் பூ வந்து உகாதிக்கு வந்து எங்கள் காம்பவுண்டில் அப்போல்லாம் காம்பவுண்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம். இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோம். அப்போ காம்பவுண்டில் இருந்தோம். இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ ஒரு தடவை அந்த வேப்பம் பூவில் சின்ன சின்ன இந்த செல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நான் பார்த்துட்டேன். அதில் இருந்து நம்ம வைக்காமல் இருக்க முடியாது. ஆனால் அது கொஞ்சம் பூவாக இருந்தால் கூட அதை வாங்கி க்ளீன் பண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் தான் நான் உகாதிக்கே யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் அந்த பூவுலையும் முருங்கை பூவுலையும் இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் முருங்கைப்பூவை நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் இந்த தடவை பூ சூப்பராக இருந்தது. நல்லா வாசனையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கீரை சூப்பராக இருந்தது. சரி இன்றைக்கி அப்போ அதனால் கீரையும் வச்சுருவோம். அடுத்து நாளைக்கு வியாழக்கிழமை அடுத்து ஆடி வெள்ளி 2-3 நாளைக்கு கீரை சேர்க்க முடியாது, அதனால் வச்சுருவோன்ட்டு இப்போ ஒரு வழியாக தக்காளி கொஜ்ஜும் அதாவது தக்காளி கடைசலும் ரெடி ஆகிடுச்சு. கடைசல்னால் கடைய மாட்டேன், தொக்கு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கருவேப்பிலை மல்லி இதுக்கு பெருங்காயம் போட்டு நம்ம எடுத்து வச்சுருவோம். அந்த மாதிரி கைக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் ஒரு நாள் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனால் இங்கே பாருங்கள், இப்போ நான் வதக்கும் போதெல்லாம் என்னை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடது கையை வந்து அப்படியே தான் தெரியும், அப்படியே அந்த பள்ளமாக தெரியும். சரி அதுக்கு என்ன பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ நடமாடிட்டுருக்கோம்ல. முன்னாடிலாம் அந்த கையை வந்து இப்படி பின்பக்கம் தூக்கவே முடியாது. அதான் அதை விவரமாக நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக என்ன சமையல்னு பார்ப்போம். சாதம் ஆகிடுச்சு, தக்காளி தொக்கும் ரெடி ஆகிடுச்சு, இந்த பக்கம் முருங்கைக்கீரையும் சூப்பரான முருங்கைக்கீரையும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் எப்பயும் போல் தொட்டுக்க மாம்பழம் இன்றைக்கி கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா உங்கள்கிட்ட மாம்பழம் இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். கட் பண்ணியாச்சு. தேங்காய் தொகையிலும் சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டுக்கலாம். தயிரும் இருக்குது. மத்தியானம் ஒரு நேரம் தான் சாப்பாடு, அதனால் இப்போ கம்மியாக தான் செய்கிறேன். நைட் டிஃபன் தான். நான் முன்னாடி சாதம் சாப்பிடுவேன், இப்போ நான் நைட் சாதம் சாப்பிட்றதில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த மாதிரி பூஜை வேலை போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இதை ஒரு வீடியோவாகவே போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.